ஹலோ மக்களே, என் வழக்கின் வரலாறு அரைக்குறை அண்ணாமலைக்கு தெரியுமா? இறங்கி அடிக்கும் செல்ல பெருந்தகை அண்ணாமலை செல்ல பெருந்தகை மோதல். தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்ல பெருந்தகைக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது. ஒருவரை ஒருவர் சரமாரியாக விமர்சித்து வருகிறார். முன்னதாக தமிழக பாஜகவின் ரவுடிகளின் 32 பக்க உளவுத்துறை அறிக்கையை காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்ல பெருந்தகை வெளியிட்டார். அப்போது பேசிய செல்ல பெருந்தகை, என்னை ரவுடி என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். நான் ரவுடி என்று நிரூபிக்க முடியுமா? அண்ணாமலை IPS படித்தாரா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. என்னை ரவுடி என்று அவதூறு பேசிய அண்ணாமலை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? இந்த விவகாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வோம் என தெரிவித்திருந்தார். மன்னிப்பு கேட்க முடியாது. இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, செல்ல பெருந்தகை கடந்து வந்த பாதை என கூறி அவர் மீதான வழக்குகளை பட்டியலிட்டிருந்தார். மேலும் குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதே இல்லை என்கிறாரா? இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வாழும் மகாத்மா காந்தி என்றார். தனது கொள்கைக்கு நேர எதிர் கட்சியில் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகமானால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா என்று கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செல்ல பெருந்தகை வெளியிட்ட வீடியோவில் 2003ஆம் ஆண்டு பாஜக மத்தியில் ஆட்சியின் போது தமிழகத்தில் உள்ள RSS அமைப்பினர் என் மீது புகார் அளித்து உண்மைக்கு புறமான வழக்குகளில் என்னை சிறையில் அடைத்தார்கள். வழக்கின் பின்னணி இதுதான். அப்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும், CBCID அல்லது CBI கொண்டு விசாரிக்க வேண்டும் என மனு கொடுத்தேன். அப்போது நீதிபதியும் CBIக்கு மாற்றலாம் என அரசிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் அன்று இருந்த தமிழக அரசின் வழக்கறிஞர், இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையை திரும்ப பெறுகிறோம் அல்லது ரத்து செய்து விடுங்கள் என்று கூறியது. இதுதான் என்னுடைய வரலாறு. இந்த வழக்கில் நான் மன்னிப்பு கேட்கவில்லை, ரத்து செய்யவும் அனுமதி கேட்கவில்லை. அதுதான் என்னுடைய பின்னணி. அவர்களே முன்வந்து ரத்து செய்தார்கள். நான் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது, வழக்கை நடத்த வேண்டும் என தெரிவித்தேன். நான் நிரபராதி என கூற வேண்டும் என தெரிவித்தேன். இதுதான் என் வழக்கின் பின்னணி என்று கூறுகிறார். தேங்க்யூ.